அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து, திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, இப்போது மக்கள் சார்பாக ஒரு கேள்வி இன்றைக்கி நான் கேட்கலான்னு இருக்கேன். கேளுங்க ஐயா. ஐயா, அதாவது இந்த ஜாதகத்தில் முடக்கு இருக்கு, ஜாதகத்தையும் முடக்கிருச்சு, கண்டிப்பாக அதனால் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. கண்டிப்பாங்க ஐயா. இந்த முடக்குங்கிறது என்னங்க ஐயா? அதற்கும் கர்மாவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்காங்க ஐயா? ரொம்ப பற்றி சொன்னீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்குங்க. நல்ல கேள்விங்க ஐயா. இந்த கர்மாவே முதல் எங்கேருந்து வருது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இதுவரைக்கும் எத்தனையோ கருத்துக்களெல்லாம் நீங்கள் இந்த உலகத்தில் கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த பதிவில் நீங்கள் பொறுமையோடு இந்த கருத்தை ஒரு இனிமையோடு நிதானமாக கேட்டிங்கன்னா உங்களுடைய ஊழ்வினை கர்மா எங்கிருந்து உருவாச்சு, இதனுடைய இந்த கர்மானால் நாம் என்ன கஷ்டப்படுறோம், நாம் இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு என்ன வரம் வாங்கி வந்தோம், நம்ம பாவ புண்ணியமெல்லாம் ஜாதக கட்டத்தில் போய் எப்படி எடுக்கிறது, நம்மளுடைய தோஷம்னு சொல்கிறோமே அந்த தோஷம் எப்படி கிரியேட் ஆகுது, நம்ம இந்த பூமியில் பிறக்கும்போது கொண்டு வந்த கர்மாவா, இல்லை கடவுளே நம்மளுக்கு ஒரு தண்டனையாக கொடுத்த கர்மாவா, இல்லை நம்ம இந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் செய்த கர்மாவா, இது எல்லாத்தையுமே நம்ம பொறுமையாக கேட்கணும்னா கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் பொறுமையோடு கேளுங்க. உங்களுக்கு இதில் ஒரு பெரிய ஒரு ரகசியம் ஒன்று அடங்கியிருக்குது. அந்த ரகசியத்தை தான் இன்றைக்கி இந்த உலகத்துக்கு அரங்கேற்றம் பண்ணுறேன். இந்த முடக்கு நம்ம ஐயா கேட்டதில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடக்குங்கிறது அந்த காலத்தில் பெரிய திறமையை கட்டி போட்டு வச்சுட்டா நம்மனால் அது இயங்க முடியுமா? முடியாது இல்லைங்களா ஐயா? முடியாது. அப்போது அதே மாதிரி ஜாதக கட்டத்தில் நமக்கு வேண்டிய யோகத்தை கடவுளே நம்மளுக்கு நாம் செய்த பாவத்தினால அது முடக்கி வச்சிருச்சுன்னா அந்த பாவகத்தை அந்த ஜாதகர் அனுபவிக்க முடியுமா? அனுபவிக்க முடியாது. அப்போது அந்த அனுபவிக்க முடியாமல் வெளி உலகத்தில் போய் நம்ம தேடி போன பிறவியில் செய்த பாவத்தை இந்த பிறவியில் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி வாழ்க்கையில் நீங்கள் எப்போ மேலுக்கு வர்றது? அப்போது அந்த கர்மா 12 ராசி கட்டத்துக்குள்ள 27 நட்சத்திரத்தில் 9 கிரகங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆத்துமாத்துமான கர்மா, உங்கள் பூர்வ ஜென்ம கர்மா இதுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல முடங்கியிருக்குது. இந்த முடக்க மட்டும் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஹைலைட்டாக வாழ்கிறதுக்கு, இந்த உலகத்தில் சுதந்திரமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் உங்கள் ஜாதகத்துக்குள்ளேயே இருக்குது. அப்போது அந்த ஜாதகத்துக்குள்ளே நாம் போன பிறவியில் நம்ம கர்மா நாம் என்ன செய்திருப்போன்னு உங்களுக்குள்ளே பெரிய குழப்பம் இருக்கும். என்னங்க ஐயா, நீங்கள் என்ன கர்மா பண்ணிட்டு வந்தீங்க, நாம் போன பிறவியில் நம்ம யாரை ஒரு வதச்சோம், யாரை நம்ம மனசை புண்படுத்தினோம், நம்ம தாத்தாவுக்கு சோறு போட்டோமா, நம்ம பாட்டனுக்கு சோறு போட்டோமா, நம்ம முப்பாட்டனுக்கு சோறு போட்டோமா, நம்ம கொள்ளுப்பாட்டனுக்கு சோறு போட்டோமா, அப்போ நம்ம அப்பாவுக்கு நம்மளை பெற்றவருக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தோமா, இவங்களுக்கெல்லாம் நம்ம சேவை பணிவடைகள் செஞ்சோமா, நம்மளுடைய உறவுகளுக்கெல்லாம் அரவணைச்சு போனோமா, நம்மளுடைய இந்த மாதிரி நாம் இரத்த சம்பந்த உறவுகளை இருந்து தான் இந்த உலகத்துக்கு நம்ம வெளியில் வந்திருப்போம். அப்போது வெளியில் நீங்கள் நிற்கிறீங்க, அப்படியே மேலே போய் பார்த்தீங்கன்னா ஒரு 7 தலைமுறையில் ஒவ்வொருத்தரும் செய்த கர்மாவெல்லாம் நம்ம பிளட்டு ரிலேட்டிவாக இப்போ நீங்கள் கரண்ட்டில் இருக்கிறவங்க கிட்ட தான் டெபாசிட் பண்ணியிருக்கோம். அப்போ இது தெரியாமல் நாம் ஜாதகத்துக்குள்ளே போய் தசாபுத்தி நல்லா தனங்க இருக்குது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என் ஜாதகத்தில் போய் பார்த்தேன் எல்லா கிரகங்களும் நல்ல வலிமையாக இருக்குன்னு தான் சொன்னாங்க, ஆனால் இன்னும் என்னுடைய கடன் அடையலை, இன்னும் என்னோடய கர்ம தீர்ந்த மாதிரியே தெரியல, எனக்குள்ளே ஒரு தாட்டு என்னமோ நான் ஒரு பின்தங்கின வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, அப்போ இதையெல்லாம் தாண்டி ஒரு கர்மா உங்களுடைய ராசி கட்டத்துக்குள்ளே எங்கேயோ ஒரு பக்கத்தில் ரகசியமாக புதைஞ்சிருக்கு. அப்போது அந்த ரகசியமாக புதைஞ்சிக்கக்கூடிய அந்த முடக்கு தான் இன்றைக்கி இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். அப்போ அந்த முடக்குங்கிறது ஒன்று உண்மை. இந்த உலகத்துக்கு நம்மளை எல்லாத்துலேயும் நல்லா யோசிச்சு பாருங்கள். 12 ராசி கட்டம் இருக்குதுங்களா ஐயா? ஆமாங்க ஐயா. ஆனால் கிரகம் எத்தனை இருக்குதுங்க? 9 தான் இருக்குங்க. ஆமாம், 12 ராசிக்கு 12 கட்டத்துக்கு 12 கிரகம் கொடுத்துருக்கலாமல்ல கடவுள். அப்போ ஏன் 3 கட்டத்தை மட்டும் எம்டி பண்ணி மீதி 9 கிரகத்தை வச்சுக்கிறாருன்னா, அப்போ நாம் செய்த 3 தலைமுறை கர்மாவுக்கு அது எந்த கட்டம் பிளாக் ஆகுதோ
அந்த கட்டத்துக்குள்ளே ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறனால தானே எங்கேயோ ஒரு பக்கத்தில் நீங்கள் கண்டிப்பாக கர்மாவில் மாட்டுவீங்கிறது கடவுளே படைச்சு தானே இதை உருவாக்கியிருக்காரு. 12 ராசிக்கு 12 கட்டம் கொடுத்துருந்தா எங்கே நீங்கள் சுற்றி வந்தாலும் ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கலாம். ஆனால் ஒரு வீடு சுத்தமாக இருக்குது, ஒரு வீட்டில் 4 கிரகம் இருக்குது, ஒரு வீட்டில் 3 கிரகம் இருக்குது, ஒரு வீட்டில் 5 கிரகம் இருக்குது, ஒரு 3 வீடு 4 வீடு காலியாக இருக்குது. அப்போ எங்கேயோ ஒரு ராசி கட்டத்துக்குள்ளேயே கடவுளுடைய கர்மா விளையாட்டு, அது ரகசிய விளையாட்டு தான். அப்போது இந்த இடத்துல தான் உங்கள் ஜாதகத்தில் முடக்கு இருக்குது. இந்த முடக்கை நீங்கள் எப்படியெல்லாம் அதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம இந்த உலகத்துக்குள்ளே இதை நுழைக்க போகிறேன். இப்போ அப்பா செய்த பாவம்னு ஒன்று இருக்குமில்லங்க ஐயா, நம்ம அறியாத வயசில் தெரியாதல்ல, அப்பா செய்த பாவம்னு இருக்கும். அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்குத்தானா, அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்குத்தானே, என்னங்க ஐயா? சரி, அப்போ தாத்தா இருக்கிறாரு, தாத்தாவுடைய கர்மா உயில் எங்கே எழுதி வைக்கிறாருங்க? அப்போது மகனை விட்டுறாரு. அப்போ தாத்தா மாதிரியே முகம் இருக்குது, தாத்தா மாதிரியே அவருடைய நடை உடை பாவனை இருக்குது, அவர் தாத்தாவுடைய ஜீனு தான் அப்படின்னு இவர் சொல்லும்போது, அப்போ தாத்தாவுடைய சொத்து பேரனுக்கு சொந்தம்னா தாத்தாவுடைய பாவம் எங்கே போகுங்க? வெரி குட். அப்போ அப்போது இந்த கர்மா எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுதா? அப்போ நீங்கள் போன பிறவியில் அந்த தாத்தாவுடைய பேரனை நீங்கள் பிறக்கிறதுக்கு கர்மா உங்களை செயல்பட வச்சுருக்குது. அதனால் நீங்கள் தாத்தாங்கிறீங்க. அதனால் அந்த கௌரவமாக எங்கள் தாத்தா சம்பாரித்த சொத்து நான் தான் அனுபவிக்கணுங்கிற விதியை நீங்கள் உருவாக்கிறீங்க. அப்போது இந்த ஜாதகத்தில் அந்த ஊழ்வினை தோஷந்தான் ஏதோ ஒரு வழியில் உங்களை கர்மாவை செயல்படுத்துது. அதனால தான் இந்த ஜாதகத்தில் எந்த ஒரு முடக்கை எடுக்கிறதா இருந்தாலும் சூரியன் என்ற நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்துக்கு எந்த வீடு முடக்காகுதோ அங்கே தான் உங்களுடைய கர்மா ஒளிஞ்சிருக்கும். இதுதான் உங்களுடைய பெரிய ஒரு பொக்கிஷமான ரகசியம். சரிங்க ஐயா, இப்போ இதில் நவகிரகங்கள் 9 இருக்கும்போது ஏன் சூரியனை மட்டும் நம்ம இதில் எடுத்துக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க? நல்ல கேள்விங்க ஐயா. நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்களா, 9 நவகிரகம் இருக்கும்போது சூரியனை மட்டும், அந்த சூரியன் என்ற நட்சத்திரம் பிறக்கும்போது அந்த வீடு மட்டும் முடக்காகுன்னு நீங்கள் கேட்டீங்க இல்லையா? இதுதான் அற்புதமான கேள்வி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் அப்பா, அப்பாவோட